நீட் தேர்வு முறைகேடு புகார்களில் மத்திய அரசின் பரிந்துரையை அடுத்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது சிபிஐ. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நீட் தேர்வு குறிப்பாக நீட் இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட அந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடு புகார்கள், குறிப்பாக வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடு புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து இந்த விஷயத்தை மத்திய அரசு தொடர்ந்து ஒருபுறம் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை சிபிஐயிடம் நேற்று மத்திய அரசு ஒப்படைத்தது. அந்த விஷயத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த தேர்வு நடத்தும் முறையில் ஒரு வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவதையும், குறிப்பாக தேர்வுகளின் புனிதத்தை உறுதி செய்யவும், மாணவர்களின் நலனை பாதுகாக்கவும் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும், சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தனிநபரும் நிறுவனமும் கடுமையான நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் நேற்று எச்சரித்திருந்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைத்த நிலையில் சிபிஐ முறையாக தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளது. வெங்கடேசன், எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? தற்போது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் முறைகேடு மற்றும் ஆவணங்களை திருப்புதல் பல்வேறு பிரிவுகளில் தற்போது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில பிரிவுகளை அவர்கள் சேர்க்கவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.